ஹாய் ஹலோ டேசிஸ். இன்றைக்கி நம்ம ஜேகேக்கான மினி சீரீஸ் மை பேபி பாய் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக எதோட நிப்பாட்டிருந்தோம்னா ஜங்கு வேறு மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் கிளாஸில் உட்கார்றா. எல்லா ஆன்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே குசு குசு குசுன்னு பேசிட்டே இருக்கும்போது அப்படியே பெல் அடிச்சிடுறாங்க. ஃபஸ்ட் அவரே ஹெச்ஓடி அவர் தான். நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க, ஏன்னா எக்ஸாமோட ரிசல்ட்டை சொல்லுவாருன்னு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கோம். போன தடவை இதே மாதிரி தானே அசிங்கப்படுத்தினார். இந்த தடவை அவர் வாயிலே சொல்லட்டும், நம்ம எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி உட்காந்து அவர் மூஞ்சியே பார்த்துட்ருக்கீங்க. அந்த மனுஷன் உங்களோட முகத்தவே பார்க்கவே மாட்டேன்றார். அப்படியே கடுன்னு உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருக்காரு. என்ன இருந்தாலும் சொல்லவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே கண்டுக்கலாம். அப்படியே உட்காந்து அந்த ஆள் நடத்துகிறத உட்காந்துட்டு இப்படி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கும் பார்க்குறான், சரி ஏதாவது சொல்லுவாரா இந்த ஆள் ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கண்டுக்கவே இல்லை. சரி போய் தொலையுது அப்படின்ட்டு வீட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பரபரன்னு இது. ஏன்னா அவங்க காலேஜோட ரூல்ஸ் படி ஃபஸ்ட்டு டே செமஸ்டர் லீவை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கிளாஸ்லேயும் சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மொபைலில் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கும். அதனால் நீங்களும் அந்த ஆள் மூஞ்சியை பார்த்துட்டு அந்த ஆள் பொருட்டாக கூட பார்க்கல. சரி போய் தொலைது, வீட்டில் போய் பார்த்துக்கலாம். அவங்களுக்கு தெரியும் எல்லாமே நல்லா எழுதியிருக்கும், மினிமம் ஒரு 50 மார்க்காவது வரும் அப்படின்ற நம்பிக்கையில் உட்காந்துருக்கீங்க. அந்த ஆள் சொல்லவே சரி போய் உனக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கும் சரி நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் உட்காந்து கிளாஸுக்கு எல்லா கிளாஸுமே கவனிச்சிட்ருக்கு. அப்போ திடீர்னு பிரின்ஸிபல் வராரு. பிரின்ஸிபல் வந்தோடனே அப்படியே எல்லோரும் இருந்துச்சு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொன்னோடனே அவர் வேகமாக இங்கே ஒயன் யார் அப்படின்னு கேட்குறாரு. பிரின்சிபல் நம்மளை கேட்குறளவுக்கு நம்ம ஒன்றும் பண்ணலையே அப்படின்ட்டு சரி இருந்தால் எந்திரிச்சுப்போம் அப்படின்ட்டு எந்திரிச்சினோடனே எல்லோரும் கை தட்டுங்க அப்படின்னே பார்க்குறீங்க. கை தட்டவா அப்படின்ட்டு சுற்றி பார்க்குறீங்க. எல்லோரும் அதே மாதிரி தான் பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறாங்க, மூஞ்சியை பார்க்குறாங்க, உங்கள் மூஞ்சியை பார்க்குறாங்க, பிரின்சிபல் மூஞ்சியெல்லாம் பார்க்குறாங்க. இருந்தாலும் சரி கை தட்டுவோம் அப்படின்னு கை தட்டினோடனே எது கை தட்ட சொன்ன தெரியுமானோடனே இல்லை சார் அப்படின்னோடனே சரி எது கைத்தர சொன்னால் லாஸ்ட் செமஸ்டரில் இதே மாதிரி ஃபஸ்ட்டு டே நான் உங்கள் ஹெச்ஓடியை கூப்பிட்டு திட்டினேன். இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க உங்கள் கிளாஸில், அதுவும் 21 எக்ஸாம் தான் எழுதியிருக்கோம், 20 அரியர் வச்சுருக்காங்க, ஒன்லியுமே பார்டர் 35 மார்க் தான் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் திட்டியிருந்தேன். அப்போ எனக்கு பயங்கரமான கோவம். ஏன்னா இவ்வளோ யாருமே அரியர் வைக்கலை, இப்படி மொத்தமாக சேர்த்து 21 அரியர் அப்படின்னும் போது நானும் அந்த டைமில் தான் புதுசாக பிரின்சிபலாக இருந்தேன்னா எனக்கு கோவமாக இருந்துச்சுன்னு உங்கள் ஹெச்ஓடி நான் பிடிச்சி திட்டியிருந்தேன். ஆனால் இந்த செமஸ்டரில் பார்த்தா உங்கள் கிளாஸ் தான் அதிகமான ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. ப்ளஸ் அந்த பொண்ணு 20 அரியரே ஒன்றா முடிச்சிருக்கு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா பெருமையாக இருந்துச்சு அந்த பிள்ளையை நினைக்கும் போது. அதனால தான் நேரில் பாராட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன் ஃபஸ்ட் அவரே அப்படின்னோடனே அப்படியே எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. இந்த அப்படியே என்னது இந்த பிள்ளை இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்கள் மூஞ்சியே பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ அசிங்கப்படுத்திருப்பான் அந்த ஆள் கிளாஸ் முன்னாடி வச்சு. ஏதோ ஒரு வன்மத்தை மொத்தமாக கக்கணுன்ட்டு அன்றைக்கி கக்கிட்டு போயிருப்பானா உங்களுக்கு கோபம் அப்படியே வந்துச்சு. அந்த வெறியில் தானே அவ்வளோ படித்து இப்போ பிரின்சிபலே பாராட்டுற அளவுக்கு இருக்கணுன்னே அப்படியே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நிற்கிறீங்க. பிரின்சிபல் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும், நீ கேள்விப்பட்டேன் நீ ஒரு பாக்ஸர் ஆமையானோன்னு. ஆமாம் சார் அப்படின்னா நிறைய அவார்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னே. ஆமாம் சார் நிறையா வாங்கியிருக்கேன் அப்படின்னா மேபி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்ட்டு தான் நீ ஸ்டடீஸில் விட்டுருப்ப. இப்போ அதையும் ரெண்டையும் சேர்த்து நீ மெயின்டைன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், ப்ளஸ் அதுலேயும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்னே. தேங்க்யூ சார் அப்படின்னோடனே அவர் ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணுறாரு. அப்படியே உங்களுக்கு சார் அப்படின்னோடனே பரவாயில்ல நீ நல்ல ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்க அதனால தான் அப்படின்ட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணோன்னே நான் தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னேன். அவர் சரி நீங்கள் கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் ஹெச்ஓடி பார்த்துட்டு சொன்னோடனே அப்புறம் ஹெச்ஓடி ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே 2 பேரும் அவர் ஹெச்ஓடி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சார். பிரின்சிபல் வெளியே போயிட்டார். அப்படியே ஹெச்ஓடி பார்க்குறாரு. அப்படியே ஒரு முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. எப்படி இந்த பொண்ணு இப்படி பாஸ் ஆயிடுச்சு, நம்மளை மதிக்காத பொண்ணு அப்படின்ட்டு அவர் அவ்வளோ கடுகடுன்னு இருக்கார். அப்படியும் உங்களுக்குன்னா சந்தோஷம். அந்த ஆளை அப்படியே அந்த ஆளை பார்க்குறீங்க முகத்தை, அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருக்கீங்க. அவங்க அந்த ஆளுக்கு அவ்வளோ கோவம் வருது. சரி அப்படின்ட்டு அவர் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே சரி அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படி சிரிச்சுட்டு அப்படியே சரி நம்ம ஆளை பார்ப்போமே அப்படின்ட்டு இப்படி சைடில் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜங்கு உங்களையே தான் பார்த்துட்ருக்கான் வச்ச கண்ணு விடாமல். அப்படியே நீங்கள் பார்த்துட்டு எப்பட்றா அப்படின்னோடனே போய் சொன்னீங்களா அப்போ அன்றைக்கி அப்படின்ட்டு அப்படியே கண்ணாலே பேசுகிறான்னா ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் தலையாட்டினோடனே
இப்படின்ட்டு டக்குனு திருப்பிட்டேன். டேய் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க, திரும்பவே சரி கோவமாக இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு முடியட்டும் அப்படின்ட்டு பிரேக் விடுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. பிரேக் விட்டோடனே அப்படியே வேகமாக ஓடுறீங்க. ஜங்குக்கு வந்து ஏன்னா ஜங்குக்கு வந்து கோச்சிக்கிட்டு போகிறான் கிளாஸை வச்சு. ஐயோ ரொம்ப கோவப்படுறான் போலே அப்படின்ட்டு வேகமாக டெரஸ் போகிறீங்க. அவனும் அதுக்கு முன்னாடி டெரஸ் போய் நின்றுட்டான். டேய் ஜங்குக்கு அப்படின்னே திரும்பி பார்க்கல. டேய் சோடா புட்டி திரும்புடா அப்படின்னு. நான் ஒன்றும் சோடா புட்டி கிடையாது அப்படின்றேன். சரிடா அமுல் பேபி என் ஜங்கு குட்டி என் வருங்கால புருஷன் திரும்புடா அப்படின்னோடனே அப்படியே ஒன்றுமே சொல்ல அப்படியே இருக்கு. அப்படியே முன்னாடி போய் பார்த்தா எப்பயும் போல மூஞ்சி செவந்துருக்கு. டே என்னதான் இருந்தாலும் சரிடா, நீ எவ்வளோ கெட்டப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தாலுமே உன் முகத்தில் அந்த வெக்கம் அவ்வளோ அழகாக இருக்குடா அப்படின்ட்டு சொல்கிறீங்களா. ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. அப்படியே உங்கள் மூஞ்சியே பார்த்துட்ருக்கான். என்னடா பார்க்குற அப்படின்னோடனே நீங்கள் ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னோடனே டே சர்ப்ரைஸாக இங்கே பாரு ஃபஸ்ட்டு டே பாரு எப்படி சர்ப்ரைஸாக அவனுக்கு இருந்துச்சு. சர்ப்ரைஸாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னா சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா எனக்கு செமஸ்டர் ஃபுல்லாக போச்சு. இந்த தடவையும் உங்களுக்கு அரியர் இந்த சப்ஜெக்டையும் சேர்த்து வரப்போகுது. இந்த செமஸ்டரும் உங்களுக்கு அரியராக இருக்கும் போது ஹெச்ஓடி மறுபடியும் ஃபஸ்ட் டே திட்டுவார். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு அப்படியே அவன் கண்ணத்தை அப்படியே 2 கண்ணத்தையும் பிடிச்சி அப்படியே கப் பண்ணிட்டு டே செல்லக்குட்டி இப்படி வந்து நான் வந்து அப்பயே வந்து எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேன்னு சொன்னால் நீ வந்து அது அவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்காது. த்ரில்லாக இருக்காது. இப்போ பாரு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீ அப்படியே சொல்லும் போது உனக்கு எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுன்னா எனக்கு ஜாலியாலாம் இல்லை, எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் பாஸ் ஆனது உனக்கு சந்தோஷம் இல்லைன்னு அது எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் நீங்கள் பண்ணது அப்படின்ட்டு அமைதியாக நிற்கிறேன்னா சரி சரி இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னோடய செல்ல குட்டிக்கு நான் முன்னாடி சொல்லிடுறேன் அப்படின்னு. சரி அப்படின்னோடனே சரிடா என்ன என் புருஷன் வர வர ஹார்ட் ஆகிக்கிட்டே போனால் நான் என்னடா பண்ணுறது, அப்புறம் எல்லோரும் என் புருஷன் பின்னாடி சுற்றுவாங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு. அப்படி தான்டா சொல்லுவேன். எவ்வளோ ஹாட்டாக இருக்கடா, ஹாட்டாக இருக்கேன்னே சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்படி தான்டா சொல்லு, எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு உங்கள் மூஞ்சியவே அப்படி வெறிக்க வெறிக்க பார்த்துட்டே இருக்கா. என்னடா அப்படி பார்க்குறோன்னு இல்லை சும்மா தான் பார்த்தேன். ஆனால் பரவாயில்ல நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அரியர்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை வச்சு இப்போ அரியர்லாம் கிளியர் பண்ணிக்கிங்க. ஆமாண்டா அந்த அந்த ஒரு விஷயம் தாண்டா எனக்கு காப்பாற்றுக்கு. நான் அன்றைக்கி சொன்னேன்ல உன்னை வந்து பாய் ஃப்ரெண்டாக வச்சுருக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ க்ரெடிட்ஸ் கிடைக்குதுன்ட்டு பாரு. நல்லா ஃப்ரீயாக சொல்லித்தரேன். ஆமாம் இன்றைக்கி என்ன ஜூஸ் கொடுக்கவே இல்லை, அது மறந்துட்டேங்க அப்படின்னு. சரி சரி எனக்கு வந்து லஞ்சில் வந்து ஜூஸ் கொடுக்காது, அதுக்கு பதில் ட்ரீட் வைக்க போகிறோன்னு. எதுக்கு அப்படின்னோடனே நான் பாஸ் ஆகிருக்கேன்லடா ட்ரீட் கொடு. நீங்கள் தானுங்க ட்ரீட் கொடுக்கணும். அப்போ நீ குருக்கிட்ட வந்து ட்ரீட் கேட்பியா அப்படின்னு. குருவா குரு தள்ளி நில்லுங்க. எதுக்குடா எதுக்கு அப்படின்னு. இல்லை நீங்கள் தள்ளி நில்லுங்க, இது காலேஜு அப்படின்னு. டேய் காலேஜாக இருந்தேனடா என் பாய் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் தள்ளி நில்லுங்க. இது வந்து காலேஜ் ஒர்க்கிங் ஹவர்ஸில் இருக்குது, நம்ம வந்து காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பண்ணுறது. என்னடா பண்ணுவோம் இன்றைக்கி தான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமா. ஏங்க சரி சரி எனக்கு லஞ்சில் வந்து ட்ரீட் வை அப்படின்னோடனே சரி என்ன வேணும்னோடனே ஆனால் எனக்கு வந்து ஆனால் அம்மா வந்து சாப்பாடு கொடுத்து விட்ருக்காங்களே என்னோட. சாப்பாடு இல்லைடா சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படின்னோடனே ஏங்க எப்படி நீ இவ்வளோ சாப்பிட்றேன் கண்ணு வைக்காதடா இன்றைக்கி வாங்கி தருவே மாட்டியாருன்னே. சரி நம்ம லஞ்சில் வந்து சாப்பிட்டு வேகமாக முடிச்சுட்டு நம்மளுக்கு கேன்டீனில் ஏதாவது வாங்கி தரோன்னு அது அப்படின்னு சொல்லிட்டு எக்கி அப்படியே கணத்தில் கிஸ் பண்ணுறேங்க. ஏங்க அப்புறம் யாரும் இல்லைடா நம்ம ஏரியாவில் யார் வர போகிறாங்கன்னு. சரி அப்படின்ட்டு சரி எனக்கு எதுவும் இல்லைடானே அதான் உங்களுக்கு வாங்கி தரேன்ல அப்படின்னு. அதை தவிர்த்து வேறு ஏதாவதுடா அது வந்து அப்போ நான் அவனோட சர்வேலன்ஸ் கீழே நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. ஆனால் இப்போ வந்து ஏதாவது நான் கேர்ள் ஃப்ரெண்டு தனியாக இருக்கோம் யாருமே இல்லை ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்னு. ஏங்க போங்க அப்படின்னு. போகிறேன் சும்மா எப்போ பார்த்தாலும் அப்படின்னோடனே அப்படியே ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு போகிறீங்களா பார்க்குறேன். சரி நம்ம ரொம்ப ஓவராக பண்ணுறோம் அப்படின்ட்டு டக்குன்னு கையை பிடிக்கிறீங்க. என்னடா அப்படின்னோடனே டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து சரி வாங்க வேகமாக போகல என்னடா பண்ண ஒன்றும் பண்ண வேகமாக போகலாம்னு. டேய் என்னடா பண்ண அப்படின்னோடனே
அதுவா என் கேர்ள் ஃப்ரெண்டு கிஸ் கொடுத்தேன். நான் சொல்லிட்டேன். ஆமாம், என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்படின்ட்டு. அது எல்லாருக்கிட்டையும் தான் எனக்கு சொல்லியிருக்கேன், என்கிட்ட இருக்க சொல்லலையே அப்படின்னு. எங்க வாங்க போகலாம், இந்த பாருங்க பெல் அடிச்சிடுச்சு வாங்க நம்ம வேகமாக போகலாம் அப்படின்னு. நல்லா தப்பிச்சிட்டடா அப்படின்னு. சரி வாங்க வேகமாக போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடி போகிறீங்க, பின்னாடி ஜங்குக்கு வரான். பிரேக்குக்கு அப்புறம் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ப்ரொஃபஸர்ஸ்லாம் உங்களை பாராட்டுறாங்க. பரவாயில்லம்மா அப்படி அரியரெல்லாம் கிளியர் பண்ணிட்டாவே பிரின்ஸிபல் பாராட்டினாரோன்னு. ஆமாம் சார் அப்படின்னு. நல்லா பண்ணியிருக்கேன், இப்படியே படி, இதையும் படி, பாக்ஸிங்கையும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னா. தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. லஞ்ச் ஹவர் வருது. லஞ்ச் ஹவர் வர நீங்கள் 2 பேரும் டெரஸில் சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி ஃபஸ்ட்டு நான் போகிறேங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் நிப்பாட்டிட்டு, இல்லை நான் ஃபஸ்ட்டு போகிறேன், அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு. ஏங்க அப்படின்னோடனே, இல்லைடா நீ கேன்டீன் வந்தேன்னா இந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ரியாக்ஷனை நான் பார்க்கணும், அதுக்காண்டி தான் நான் ஃபஸ்ட்டே போகிறேன்னு. அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வெள்ளனா வந்தீங்களான்னு. ஆமாம், என்னோட அழகான புருஷனை பார்த்து எல்லோரும் அப்படியே வாயை பிளந்துட்டு இருப்பாங்களா, அதை ரசிக்கிறதுக்காண்டி தான் நான் இன்னைக்கு வெள்ளனா வந்தேன்னு. அப்போ என்னை பார்க்க வரலையான்னு. உன்னை பார்க்குறது தாண்டா வந்தேன் அழகா அப்படின்னு. சரிங்க அப்படின்னு. அட க்யூட்டாக சரிக்கடா என் மொசக்குட்டி அப்படின்னு. மொசக்குட்டி இல்லை அப்படின்னா என் புருஷன் கூப்பிடும். கூப்பிடும். புருஷன் கூப்பிட உனக்கு பிடிச்சிருக்கக்கு அவன். ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு தானே. கேர்ள் ஃப்ரெண்டா, பொண்டாட்டின்னு சொல்கிறேன். இல்லை அது சொல்ல மாட்டேன். என்னடா நானாக சொல்கிறேன்னு. நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. சரி ஆனால் இன்றைக்கி எல்லோரும் வேறு மாதிரி உன்னை பார்த்துட்டு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. எனக்கு அப்படியே குழுன்னு இருந்துச்சு. எப்படியெல்லாம் என் பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டுனாங்க. இன்றைக்கி அவனுங்களுக்கு அப்படியே மூஞ்சியை அப்படியே ஆணி அடித்த மாதிரி ஆயிடுச்சுட்டாங்க மூஞ்சி அப்படின்னோடனே. ஆணி அடித்த மாதிரியா? எல்லோரும் செருப்பால் அடித்த மாதிரி தானுங்க சொல்லுவாங்க. நான் வித்தியாசமாக சொல்லுவேன். நானே சரி நீங்கள் சொல்லிட்டு வாங்க அப்படின்ட்டு. சரி வாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படின்னோடனே. சரின்ட்டு நீங்கள் வேகமாக ஓடிப்பாங்க நிற்கிறீங்க. எல்லாம் அப்படியே அந்த காலேஜே உங்களுக்கு ஒரு மாதிரி எதிரி தானே. எல்லாம் அப்படியே பார்க்குறீங்க, என்ன என்றைக்கு இல்லாமல் இன்றைக்கி வந்திருக்கு, சரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா ஜங்குக்கு வரதை பார்த்தோன்னே பொண்ணுங்களாம் ஏன்னு அப்படியே கத்துறாங்க. பசங்களாம் ஒரு மாதிரி அப்படியே வெறி கொண்டு பார்க்குறாங்க. என்னடா இவன் இவ்வளோ அழகாக இருக்கான், இப்படி இருந்தவனாட எப்படி எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணான். சும்மாவே இந்த பொண்ணுங்களாம் நம்மளை பார்க்காதுங்க, இப்போ நம்மளுக்கு இப்படி காம்படிஷனாக நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் மார்க்ஸ் பார்க்குறாங்க. பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி அப்படி ஜொல்லெல்லாம் வடியுது. அப்படியே ஜொல்லு வடிய பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம பாய் ஃப்ரெண்டை பார்த்து எல்லோரும் இப்படி இது பண்ணுறானுங்க, இப்படிப்பட்டவன் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப ப்ரௌடாக நின்று பார்த்துருக்கீங்க. ஜங்குக்கு வேகமாக இந்த ஸ்நாக்ஸ் கொடுங்க, இது கொடுங்க, அது கொடுங்க, பப்ஸ் கொடுங்க, சிக்கன் பப்ஸ் வேணும், இந்த ஜூஸ் 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வாங்கிட்டு அப்படியே கொண்டு போயிட்டான். எல்லாம் பார்க்குறாங்க, என்ன இங்கே உட்காந்து சாப்பிடாம போகிறான், அவன் தான் எப்பயும் தனியாக தானே சாப்பிடுவான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரே ஒரு லாலிபாப் மட்டும் எடுத்துகிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் வாட்டுக்கு கிளம்புங்க. இந்த லாலிபாப் அங்கே தான் வந்திருக்கா, நம்ம கூட வேறு நம்ம சண்டைகளுக்கு போகிறலான்னு நினச்சோன்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்க. அப்படியே நீங்கள் டெரஸ் ஓடுறீங்க வேகமாக. அப்பாடா என்னடா டேய் என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கு, பரவாயில்லடா எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருக்க அப்படின்னு. ஆமாம், உனக்கு அப்புறம் தெரியும், அன்றைக்கி நம்ம ஃபுட் கோர்ட்டில் நம்ம சாப்பிட்டோம்ல, அப்போ நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னு. வாடா அழகா அப்படின்ட்டு எப்படி அவனுக்கு கொஞ்சிட்டு வாடா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவனுக்கு ஊட்டி விடுறீங்க. நீங்கள் சாப்பிடுங்கன்னு. சாப்பிட்ற அப்படின்ட்டு ஊட்டி விடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த லாலிபாப் எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க. எப்படி அவங்களே பார்க்குறா, என்னடா ஏன்டா அப்படி பார்க்குறா அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் அதை சாப்பிடும்போது க்யூட்டாக இருக்கீங்கன்னு. பரவாயில்ல, என்னடா காம்ப்ளிமெண்ட் பண்ணுற அப்படின்னு. நீங்கள் சொல்கிறீங்களா அது மாதிரி நானும் சொன்னேன், உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு. இல்லைடா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ பண்ணு நீ என்ன வேணால் காம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மறுபடியும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெல் அடிச்சிடுது. நீங்கள் 2 பேருமே கிளாஸ் கிளம்புறீங்க. அப்படியே டேஸ் போகுது. இப்போல்லாம் பயங்கரமாக நல்லா படிக்கிறீங்க, நல்லா கிளாஸ் கவனிக்கிறீங்க. ப்ளஸ் கிளாஸுக்கு முன்னாடியே வந்துடுறீங்க. எல்லோரும் நினச்சிட்டாங்க, சரி இந்த பொண்ணு தெரிஞ்சிருச்சு போல அன்றைக்கி பிரின்சிபல் பாராட்டணுனே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு தான் தெரியும், சரி இதுக்கெல்லாம் யாராவது வெள்ளனா வருவாங்களா, ஏன்
அழகா நான் வந்து டெய்லி பார்க்க என் மொசக்குட்டியை வந்து எல்லாம் சைட் அடிக்கிறத பார்க்கும்போது அப்படியே நான் அதுக்காண்டி தானே வந்து நிற்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எதுவுமே அப்படி இது பண்ணாமல் டெய்லி கிளாஸ் போகிறீங்க, ஜங்கு போகிறான் பார்க்குறான், எதுக்கு இவங்க வராங்கன்ட்டு கேட்கும்போது நான் இதுக்கு தானே வரேன் அப்படின்னு. ஏங்க இதுக்கெல்லாம் வருவாங்களா, நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கும் பெருசாக கண்டுக்கல, சரி அவங்க தான் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இப்போ வந்து வர வர ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பீங்க ஃபிசிக்கலுக்கு. முன்னாடி ரன்னிங்கு, ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் தானே கொடுப்பீங்க. இப்போ வந்து பாக்ஸிங்க்கான பேசிக்ஸ் சொல்லி தரீங்க. ஜங்க கேட்குறாங்க, எதுக்குங்க இதெல்லாம் சொல்லி தரீங்கன்னு. நீ ஸ்ட்ராங் ஆகணும்னு தானே கேட்டேன், ஃபிசிக்கலாக வந்து மசில் பில்ட் பண்ணுறது மட்டும் ஸ்ட்ராங் இல்லை, வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாக்ஸிங் போட்டால் இன்னும் நல்லா மசில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ப்ளஸ் உனக்கும் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ண கரெக்டாக இருக்கும்னோடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங்னு சொல்லுறேன். பாக்ஸிங் கொஞ்சம் கஷ்டப்படுறான், அப்படியே கையெல்லாம் நடுங்குதுங்க அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல ஒன்றும் இல்லைடா, நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன்னா உனக்கு வந்து சரியாயிரும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அதனால பாக்ஸிங் கற்றுக்கிட்டே வரான். டேஸும் இப்படியே தான் போகுது. டெய்லி காலையில் எப்பயும் போல் 5 மணிக்கு ஜாகிங் போகிறீங்க, அதுக்கப்புறம் வந்து படிக்கிறீங்க, பாக்ஸிங் சொல்லித்தரீங்க. ஆனால் காலேஜுக்கு போக மட்டும் உனக்கு பிடிக்கவே இல்லை வர வர. ஏன்னா வர வர எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப ஜங்குக்கு பின்னாடி அப்படியே ரொம்ப வலியை விட்டுட்டு சுற்றுறாளுங்க. உங்களுக்குலாம் கோபமாக இருக்குது, ஏன்டா இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவனுக்கு கொடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வெறியாகிற அளவுக்கு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து அவன் பிளேஸ்லலாம் காலைல டெய்லி வந்து பார்த்தா அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கும், பொக்கேஸ், கிஃப்ட்டு, சாக்லேட் அந்த மாதிரிலாம் இருக்கும். அவன் அதை பார்ப்பான், ஒன்றுமே பெருசாக கண்டுக்காமல் அப்படியே தள்ளி ஓரமாக எடுத்து வச்சுட்டு அவன் வாட்டுக்கு உட்காந்து கிளாஸ் கவனிப்பாங்க. அப்படியே அதை பார்க்குறீங்க, இவ்வளோ வைக்கிறாளுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கோவம் இருந்தாலும் ஜங்குக்கு அதெல்லாம் தள்ளி விடும்போது பரவாயில்ல, என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் கோவமாகவே இருக்காது. அப்பப்போ வந்து சாக்லேட்லாம் நிறையா இருக்குமா, அதெல்லாம் வந்து எடுத்து அப்படியே கோவமாக இருக்கும், அது தூக்கி போட்டு உடச்சிடலான்னு. இருந்தாலும் சாக்லேட் ஆச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துடுவீங்க. ஜங்குக்கு பார்க்குறேன், ஏங்க அதை எதுக்குங்க சாப்பிட்றீங்கன்னு. பரவாயில்லடா அப்படின்னோடனே எங்காச்சு அப்படின்னே, என்னடா சீன்ற, கோவமாக தான் இருக்குது, அந்த கோவத்தெல்லாம் இப்படி தீர்த்துக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்லாம் சாப்பிட்றீங்க. அப்படியே தான் டேஸ் போகுது. இருந்தாலும் ரொம்ப வலியுறாளுங்க. ஒரு நாள் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து காலேஜுக்கு நடுவில் நின்று கேட்டுக்கிட்டே வச்சு ப்ரொப்போஸ் பண்ணுறான். இல்லை ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குறேன், என்னன்னா என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டு போகிறான் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ கோவம் இருக்குது, எதுவுமே சொல்ல முடியாமல் அங்கேருந்து ஓடி போயிடுச்சு. ஜங்குக்கு வந்து காலேஜுக்கு உள்ளே வரான், நீங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்சுக்கிட்டு அவனுக்காண்டி அப்படியே அவனை நின்று பார்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு இப்படி திரும்பும்போது ஒரு பொண்ணு நிற்கிது. அந்த பொண்ணு பார்த்துட்டு ஹாய் அப்படின்னுது. ஹாய் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி கோல்டாக பேசுகிறான். நீங்கள் பார்க்குறீங்க, டேய் என்கிட்ட மட்டும் நல்லா க்யூட்டாக பேசிட்டான், மற்ற பொண்ணுக்கிட்டலாம் அப்படி தான்டா பேசணும் அப்படின்ட்டு அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து திடீர்னு முட்டி போட்டு வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட சனியை முடிச்சவளி, இதுக்கு தான் வந்தியாடி, என் பாய் ஃப்ரெண்டுக்கிட்டே ஏன்டி எல்லோரும் சுற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டு பார்க்குறீங்க. ஜங்கு போன பார்க்குறான், அத்தாடி என்ன இங்கே வந்து அந்த பிள்ளை பண்ணணும், வேறு எங்கேயாவது பண்ணி தொலைய வேண்டியதானே, எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கு உங்களை பார்க்குறான். அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே அந்த பொண்ணு அப்படின்ட்டு கண்ணு கடுது ரோஸை வாங்கிக்கொண்டு மொத்த காலேஜும் பார்க்குது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து காலேஜ்லேயே கொஞ்சம் அழகான பொண்ணு, அப்படியே எல்லா பசங்களும் அந்த பொண்ணு பின்னாடி தான் சொல்லிட்டு இருப்பான். அந்த பொண்ணு இவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணோன்னே மற்ற பசங்களுக்குலாம் பயங்கரமான வெறி. இருந்தாலும் வந்து சரி அவன் போச்சு அவ்வளோதான், நீ முடிஞ்சிச்சு, இந்த பொண்ணை உஷார் பண்ணிடுவான், லவ் பண்ணிடுவான், நம்மளுக்கு இருந்த எல்லா வாய்ப்பும் போயிடுச்சு அப்படின்ட்டு எல்லா பொண்ணுங்கள்லாம் அப்படியே வெறி கொண்டு பார்க்குதுங்க. பசங்களாம் அப்படியே வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி வருத்தத்தோடு பார்த்துட்ருக்கோம். அவன் வந்து ஜங்குக்கு ஒன்றுமே இல்லை, ஐம் சாரி ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு போயிட்டேன். எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க, என்ன இந்த பொண்ணுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பொண்ணுங்களுக்குலாம் சந்தோஷம், அப்பாடா இவன் வந்து இந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணல அப்படின்ட்டு. பசங்களுக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது, அப்பாடா நம்மளுக்கு ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இருந்தாலுமே இந்த பொண்ணே வேணும்னா அப்போ அவனோட ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ரொம்ப ஹையாக இருக்குமோ அப்படின்ட்டு எல்லா பொண்ணுங்களுமே பார்க்குதுங்க. ஆனால் ரொம்ப இது பண்ணுது, இவன் ஒரு காலத்தில் எப்படி இருந்தால் அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பின்னாடி பேசிட்டாங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கீங்க. அப்பாடா ஏன் ஜங்குக்கு என் மொசக்குட்டி எனக்கு மட்டும்தான், எவனுக்குமே கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சரி கிளாஸ் போகலாம் அப்படின்ட்டு போகிறீங்க.
அப்புறம் ஒன் ஃபைன் டே நீங்களும் ஜங்குக்கும் வந்து ஜங்குக் வீட்டில் வந்து உட்காந்துட்டு படம் பார்த்துட்ருக்கீங்க. ஏதோ ஒரு லவ் மூவி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே நல்லா ரொமான்டிக்காக இருக்குது. டேய் இப்படிலாம் பண்ணணும்டா, இப்படிலாம் பண்ணணும்னு ஏங்க அப்படின்னோடனே சரிடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜங்குக் ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் சரி நம்ம எதுவுமே இவ்வளோ பண்ணுறாங்க, நம்ம இதிலெல்லாம் வந்து வெட்கப்படக்கூடாதுன்ட்டு எதுவுமே சொல்லிக்கல. சரி அப்படின்ட்டு அவனும் அப்படி லைட்டாக தலையை கோதி விட்டுட்டே வந்து உட்காந்து படத்தை பார்த்துருக்கான். அப்போ திடீர்னு அந்த படத்தில் வந்து ஒரு கிஸ்ஸிங் சீன் வந்தோடனே ஜங்குக்கு அப்படியே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி சிவக்குது. அப்படியே என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி இப்படின்ட்டு இருங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேன்னே, என்னடா கிஸ்ஸிங் சீன் தானே, இதெல்லாம் பண்ண மாட்டியாடா, ஒருவேளை இதெல்லாம் பண்ண மாட்டியாடா அப்படின்ட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். ஷாக்கு பயம் எல்லாம் கலந்து வருது. ஐயோ என்ன இதுக்கெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்காதா நம்ம வாழ்க்கையில் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த கிஸ்ஸிங் சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜங்குக்கு வரான். அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. சரி அவனை வெட்கப்பட வைக்க வேணாம், ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி மறுபடியும் படத்தை பார்க்குறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு அதே யோசனை, மறுபடியும் ஷோல்டர்லலாம் சாய விட்றான், எல்லாம் பண்ண வர்றான். இருந்தாலும் என்னடா அதெல்லாம் கிடையாதா அப்படின்ட்டு என்ன தான் பொண்ணாக இருந்தாலும் ஒரு சின்ன ஃபேண்டஸி தான் இருக்கும்ல, அதை அவன் எதுவுமே நடக்க விடாத மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கும் ஆசைலாம் இருக்கும், சரி மற்ற லவர்ஸ் மாதிரி கிஸ் பண்ணணும், ஹக் பண்ணணும், கையை பிடிச்சி நடக்கணும், எல்லாத்துக்குமே யோசிக்கிறான். கிஸ்ஸே வந்து அந்த மாதிரி டீல் போட்டனால தானே பண்ண விடுறான், இல்லைன்னா பண்ண விட மாட்டான். அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க அதெல்லாம் நடக்குமா, ஒருவேளை பேசாமல் இதுக்கு ஒரு டீலை போட்டுருவோமான்னு வச்சு எவ்வளோ தான் நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு உள்ளே குத்திக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு நாள் வந்து சரி லஞ்ச் சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து எப்பயும் போல் டெரஸ் போயிட்டுருக்கீங்க. ஸ்டெப்ஸில் வந்து விளையாண்டுக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. அவன்கிட்ட பேசி சிரிச்சிட்டே போயிட்டுருக்கும்போது திடீர்னு வந்து கால் ஸ்லிப் ஆகி பின்னாடி கூடி உள்ள போகும்போது பின்னாடி தான் ஜங்குக்கு வந்துருப்பான். அப்படியே வந்து இப்படி கேஷுவலாக பின்னாடி பிடிக்கும் போது அப்படியே இடுப்பு சுற்றி அப்படியே பிடிச்சிருப்பான். இடுப்பு சுற்றி வந்து பிடிச்சோடனே அவன் வந்து டக்குன்னு வந்து அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ கை எங்கே வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு தள்ளி விட்டானா, இப்படி நீங்கள் வந்து மறுபடியும் அந்த கம்பி இருக்கும்ல அதை பிடிச்சி நிற்கிறீங்க. என்னாச்சுடா இதுக்கு, சாரிங்க தெரியாமல் பின்னாடி இடுப்பில் பிடிச்சிட்டேன் அப்படின்னோடனே, இதில் என்னடா இருக்குது, என் பாய் ஃப்ரெண்ட் தான்டா நீ, இதுலலாம் ஒன்றுமே இல்லைடான்னு, இல்லைங்க சாரி அப்படின்னோடனே அப்படியே உங்களுக்கு மூட் அவுட் ஆகிடுச்சு. போடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மாடி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. எங்க சாரிங்க அப்படின்னோடனே, உனக்கு இன்னுமே புரியலல்ல, டேய் என்ன தானடா பிடிச்ச, வேறு பொண்ணை பிடிச்சேன்னா நான் உன்னை தூக்கி போட்டு அடிப்பேன்டா, என்ன தானடா அப்படின்னோடனே அப்படியே அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மறுபடியும் கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்ட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். இவன் என்னடா இப்படியே இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஒருவேளை லவ் பண்ணுறனா இல்லை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவனை இருக்க வைக்கிறோமா அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே தான் போதும். இருந்தாலும் இப்போ முன்ன மாதிரிலாம் நீங்கள் மூஞ்சி கொடுத்தே பேசுகிறதில்ல, போடா என்னது அப்படியே ரொம்ப எக்ஸைட்டிங்க போடா அப்படின்ட்டு நீங்கள் வாட்டுங்க எப்பயும் இப்போலாம் ரொம்ப நார்மலாக தான் இருக்கீங்க. ரொம்ப அவன்கிட்டலாம் வந்து செல்லக்குட்டி மோசக்குட்டி அப்படிலாம் பேசுகிறதில்ல. சொல்லு ஜங்குக்கு அப்படின்னு அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ட்டு இப்போலாம் வந்து அவனே வந்து வாங்குங்க போங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் சரிடா அப்படின்ட்டுருக்கு. ஏன்னா அவன் வந்து சரி இப்படி பண்ணாவது உண்மையாலே நம்மளை விட்டு போதுன்னா கூட போட்டோம், அவன் வந்து நம்ம அப்படி பிடிச்சி வச்சுருக்கக்கூடாதுன்ற எண்ணம் வந்துடுச்சு உங்களுக்கு. அவன் வந்து ஏங்க அப்படின்னாலும் நீங்கள் எதுவுமே இல்லை எப்பயும் வா ஜங்குக்கு போ ஜங்குக்கு. அவங்க அம்மாவுமே பார்க்குறாங்க, அவங்க அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க ஜங்குக்கு எது சண்டே ஆடணும்னு. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னே, சண்டைனா நீ தான் கண்டிப்பாக ஏதாவது பண்ணியிருப்ப, அந்த பொண்ணு வந்து எதுவுமே பண்ணியிருக்க வாய்ப்பில்லை, நீ தான் ஏதாவது பண்ணியிருப்ப, பண்ணுறத வந்து நீ புரிஞ்சு நடந்துக்கும், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, அவள் தேவையில்லாமல் அவன் மனசை கஷ்டப்படுத்தாதனோடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிகிட்டே இருக்கான். இப்படி தான் இருக்கும்போது ஒரு நாள் எப்பயும் போல் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி தொங்க போட்டு தான் திட்டுறீங்க. ஒரு நாள் அப்படியே இந்த லன்ச்சு சாப்பிட்றதுக்கான டெரஸ் போயிட்டுருக்கும்போது டெரஸ் போய் நீங்கள் சாப்பிட அந்த ஸ்டெப்ஸில் ஏறிட்டு இருக்கும்போது 4-5 பசங்க வந்து உங்களை பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த பொண்ணு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. ஆனால் வந்து ஜங்குக்கு வந்து கேட்குறான் பயங்க, அங்கே பாடுற அந்த ஒய்யன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஜங்குக்கு திரும்பி நின்று பார்த்துட்டான். அந்த பொண்ணு இருக்கலடா அன்றைக்கி வந்து நம்ம அன்றைக்கி சொன்ன மாதிரி தான்டா, நான் கேள்விப்பட்டேன் நம்ம கிளாஸ்லேயே வந்து அந்த 2 பசங்க இருப்பாங்களா அவங்க சொன்னானுங்க இந்த பொண்ணு வந்து பணக்கார பசங்களோட தான் போவாங்களாம் அப்படின்ட்டு சொன்னோன்னே உங்களுக்கு வந்து இப்போ தான் கேட்டுருச்சு. உங்களுக்கு கேட்டோடனே அப்படியே திரும்பி வரீங்க. அதுக்கு முன்னாடி ஜங்குக்கு போயிட்டு என்னடா சொன்ன அப்படின்னே, என்னடா அன்னைக்கு என்னமோ
என்னமோ அவளை பற்றி சொன்னதுக்கு நீ முறைச்சி பார்த்தியாங்களே எங்கள் பசங்களை அப்படின்னோடனே ஆமாண்டா என்னடா பண்ண அப்படின்னு. டே என்ன தைரியம் தான் எங்ககிட்டே வந்து பேசுகிற, புதுசாக ஜாயின் பண்ணிட்டு வந்து நீ என்ன உன்னோட சீனை எங்ககிட்ட வந்து காட்டுறியான்னு அந்த பசங்க வந்து சண்டைக்கு பயங்கரமாக வரானுங்க. ஜங்குக்கும் ஒரு அளவுக்கு பொறுமையாக தான் இருக்கான், வாயிலே தான் சண்டை போட்டுட்ருக்கான். தேவையில்லாமல் பேசாதடா, தேவையில்லாமல் பேசாத, அவங்கள பற்றி தேவையில்லாமல் பேசாதன்னொடனே டேய் அப்படி தாண்டா பேசுவேன் என்னடா. ஓ! எனக்கு இரு இப்போ தான் எனக்கு புரியுது. உன்னை பார்த்தாலும் நல்லா பணக்கார பையன் மாரி தான் இருக்குது. அதனால தான் வந்து அவள் பின்னாடி போயிட்டுருக்கோன்னே உடனே ஒய்யன் வந்துட்டான். தேவையில்லாம பேசாதடா அப்படின்ட்டு ஜங்குக்கு ஏன்னா அடிச்சிருவான்னு தெரியும். அப்படியே ஜங்குக்கு இப்படி ஒதுக்கி விட்டு தேவையில்லாம பேசாத என்னை பற்றினோடனே அப்படியே ஏய் என்னாடி நீ என்னமோ ஒழுக்கமயிறு மாதிரி உப்பிச்சு அப்படின்னோடனே இந்த வார்த்தைக்குன்னு ஜங்குக்கு வந்து ஒயனை தள்ளி விட்டு ஒரு குத்து அவன் வாய் உடஞ்சிருச்சு. அப்படியே வாயிலேருந்து ரத்தமாக வர ஆரம்பிச்சிச்சு. போட்டு அவனுக்கு கீழே தள்ளி விட்டு அவன் மேலே உட்காந்துக்கிட்டு குத்துன்னு குத்துறான். எல்லாம் தடுக்க வரானுங்க. எல்லாரையும் தள்ளி விட்டு அந்த அடி அடிக்கிறான். யார் பேசுகிறான்னா வாயவே உடச்சி எடுத்துட்டான். அவ்வளோ ரத்தம் போகுது. அதுக்கப்புறம் இன்னும் 4-5 பேர் கூட நின்று பேசியிருப்பாங்க. அவனுங்களெல்லாம் அடிக்கிறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் முறைச்சி பார்த்துருப்பாங்க. அவனுங்களும் எப்படி என் ஃப்ரெண்டை அடிக்க போச்சுன்னு அவனுங்களும் வராங்க. அவங்களையும் போட்டு அடிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 7 பேரை சிங்கிள் ஹேண்டடாக வந்து சமாளிச்சுட்டு இருக்கான். ஒயனாலே முடியல. டே விட்றான்னொடனே எவனுமே கேட்கல. அதில் ஒருத்தன் எந்திரிச்சு நின்றுட்டு என்ன அவளை அந்த பிச்சை பற்றி பேசுகிறோம் உனக்கு என்னடா அப்படின்னோடனே உங்களுக்கு இந்த டைமில் கோவம் வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தா நீ பார்த்தியாடா நான் போனதை அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இந்த வந்துட்டல இந்த வந்துருச்சு வாயிலேருந்து அப்போ நீ போயிருக்கிய அப்படின்ட்டு அவனும் ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே பொறுமையிலேருந்து நீங்களும் அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் எவன்டி லவ் பண்ணுவாங்க பாரு, ஆம்பளை மாதிரி திரியிற, இந்த எல்லோரும் கூப்பிட்டாலும் போயிட்டுருக்க அப்படின்னோடனே ஜங்குக்கு மறுபடியும் கோவம் வந்து அவனை ஒரே அடி. அவன் ஒருத்தன் தான் கொஞ்சம் அடி வந்து கம்மியாக வாங்கியிருந்தான். அதனால தான் எந்திரிச்சு நின்று பேசிகிட்டு இருந்தானா. அது திடீர்னு அவனும் ஒரே குத்து வாய் மறுபடியும் உடஞ்சி வாய் மூக்கெல்லாம் ரத்தம் என்னடா சொல்கிறீங்க, அவள் யார் தெரியுமாடா, அவள் என் லவ்வர், அவளை பற்றி என்னடா சொல்லிகிட்ருக்கோம், அவனுக்கு அவ்வளோ தைரியம் மாட்டானோடனே அப்படியே மொத்த காலேஜ் ஷாக் ஆகிடுச்சு. என்னது லவ்வர் இந்த பொண்ணு லவ் பண்ணுறாங்க, இவ்வளோ லவ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு மொத்த காலேஜ் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிது. உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா ஜங்கு சொல்லிட்டான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவன் பிரச்சனை வரும்னு தான் நீங்கள் சொல்லாமல் இருப்பீங்க. இப்படி சொல்லிட்டானோடனே என்னடா ஏய் காப்பாற்ற வரையாடா அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறான். அத்தான் நான் எதுக்குற காப்பாற்ற வரணும், அந்த மாதிரி நான் ஒன்றும் டேஷ் மாதிரிலாம் கிடையாதுடா, நான் ஆம்பளை மூஞ்சிக்கு நேராக சொல்கிறேன்டா. ஆமாண்டா நான் அவளை தாண்டா டேட் பண்ணுறேன், அவளை தாண்டா லவ் பண்ணுறேன், அவளை தாண்டா கல்யாணமும் பண்ணுவேன். எவன்டா அது ஒன்று எவனாவது அவளை பற்றி இனிமேல் தப்பாக பேசுகிறவ உடச்சிருவேண்டா அப்படின்னோடனே இப்படி இல்லை மிரண்டேன். ஏன்னா தெரிஞ்சிருச்சு அவன் வந்து இந்த அடி அடிக்கிறான். கடைசியாக பேசுனவனுக்குமே வாய் உடஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 7 பேர் ரத்த கலரியாக கிடக்குறானுங்க. அப்படியும் மூச்சரிக்க நின்றுட்டு இருக்கான். நானே எல்லாம் எவனுமே நான் அப்படின்னோடனே உடனே அதில் ஒரு பொண்ணு அசிங்கமாக பேசாத, அவளாம் ஒரு பொண்ணு அவளே அது பண்ணுற அப்படின்னோடனே எப்படி அவள் சொன்னது அப்படின்ட்டு ஜங்கு முறைச்சி பார்க்குறேன். என்ன நம்பிக்கை இல்லையா அப்படின்னோடனே யார் நம்புவா, அவளெல்லாம் யாராவது லவ் பண்ணுவாங்களா அப்படின்னோடனே ஏன் அவளுக்கு என்ன அவனுக்கு குறைச்ச, உன்னை விட அவள் ஒழுக்கமானவ தான், அவள் ரொம்ப நல்லவ தான் அப்படின்னோடனே தேவையில்லாமல் என் கேரக்டரை பற்றி பேசல, அதுக்கு முன்னாடி அவள் கேரக்டரை பற்றி நீ அசிங்கமாக பேசணுன்னே அவள் வாயை மூட்டான். நம்ப மாட்டோம் நாங்கள் அப்படின்ட்டு எல்லா பொண்ணுங்களும் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணுங்களுக்குலாம் வந்து ஜங்குக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு இவ்வளோ நாள் நினச்சிட்ருக்காங்க. திடீர்னு இப்படி சொன்னோடனே எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அப்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அவன் லவ் பண்ணோடனே நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க அவனை. என்னடா இவ்வளோ தைரியமாக பேசுகிறான் அப்படின்ட்டு ஷாக் ஆகி தான் நின்றுட்டே இருக்கீங்க. என்ன நினச்சானோ தெரில, அப்படியே எல்லா பசங்களையும் தள்ளி விட்டு நீங்கள் ஏன்னா வந்து உங்களை சுற்றி வந்து நீங்கள் வந்து கூட்டத்துக்கு நடுவில் தான் நிற்பீங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து அவனோட ஆள் அப்படின்னு அவன் சொன்னோன்னே எல்லா பொண்ணுங்களுமே வந்து சுற்றி நின்றுக்கிட்டானுங்க. அவங்க அதை எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் நின்று அந்த பொண்ணுங்களெலாம் தள்ளி விட்டு அப்படியே ஒயன் அப்படின்னோடனே அப்படி நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவன் என்ன ஒய்யன்னு கூப்பிட்றான், தைரியமாக பேசுகிறான், ஆள் இதில் இல்லான்னொடனே சொல்கிறான்ட்டு இப்போ நீங்கள் கரண்ட் கம்பியில் கை வச்ச மாதிரி அப்படி ஷாக்காக நிற்கிறீங்களா. ஜங்குக்கு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு அப்படியே உன் கணத்தை கப் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணுறதும் அப்படியே ஷாக்காக அப்படியே பார்க்குறீங்க. அவன் நல்லா கண்ண மூடி ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான், அவன் கிஸ் பண்ணுறதோட இன்றைக்கான எபிசோடை முடிச்சிடலாம். ஸோ கைஸ் பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறை நிறைகள் ஏதாவது இருந்தால் கருத்தில் பதிவு பண்ணிட்டு போங்க. பை பை டேசிஸ், கொஞ்சம் வியூஸ் கொடுங்க ப்ளீஸ். ஓகே பை பை டேசிஸ்.